ஹாய் மக்களே, ஹாப்பி மென்ஸ் டே டு ஆல் மென்ஸ். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? இந்த வருஷத்தோட மென்ஸ் டே தீம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டிங் த மென்ஸ் அண்ட் பாய்ஸ். ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், அது மென்ஸ் டேக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து முழுக்க முழுக்க ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், பட் மென்ஸ் டேக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல பெரிய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஒரு லேடி ஆஃபீஸர் வர்றாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற யாருக்காச்சும் மென்ஸ் டேன்னு ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கேருந்து ஒரு அண்ணா சொல்கிறாரு, எனக்கு தெரியும் மேம் அப்படின்றாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, எஸ் சார், ஒய் டு யூ நீட் மென்ஸ் டே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா சொல்கிறாரு, மேம் சிம்பிள் மேம், சிம்பிளாக சொல்கிறேன், நாங்கள் மென் இருக்கோம், சூப்பர் மேன் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். மார்னிங் 6 மணிக்கு எழுந்திரிச்சு காஃபி போடுறதுலேருந்து 8 மணிக்கு கிட்ஸு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுலேருந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் போய் அங்கே இருக்கிற ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி 8 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஃபிக்ஸ்டு ஒர்க் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு படுக்கலான்னு போனால் ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் நம்மள ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக இருந்தாலும் வெளியில் ஸ்ட்ராங்காக காமாக ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப்பாக இருக்கிறது மென்ஸ் தான் மேம் அப்படின்னு சொல்லி முடித்தார். அப்படின்னா மென்ஸ் டேன்றது ஏன் நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு அகைன் அவங்க அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா சொல்கிறாரு, சிம்பிள் மேம், நாங்கள் கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் டெய்லியும் செய்கிற வேலைக்காக ஒரே ஒரு சிம்பிளான வேர்ட், யூ ஆர் டூயிங் கிரேட்னு சொன்னால் போதும் அப்படின்னு அண்ணா சொன்னோன்னே ரூம் ஃபுல்லாக சைலண்ட். அதுக்கப்புறம் எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மென்ஸ் டே இஸ் அப்ரிஷியேட் த சைலண்ட் ஹீரோஸ் அட் எவ்ரி ஹோம். இது வரைக்கும் சொன்னது வந்து இமேஜினேஷன் ஸ்டோரி. ஆனால் உண்மையிலேயே வந்து ஏன் இதை மென்ஸ் டேன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். டாக்டர் ஜெரோம் திலோக்-சிங் அப்படின்றவர் 1999 வருஷம் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோன்ற இடத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் எதுக்காக நவம்பர் 19 சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அப்பாவோட பர்த்டே நவம்பர் 19. ஸோ அதனால் அந்த டேட்டை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடியே வந்து தாமஸ் ஆஸ்டர் அப்படின்றவர் மால்ட்டாவிலேருந்து மென்ஸ் டேன்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறாரு. பட் அவரால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. டாக்டர் ஜெரோம் திலோக்-சிங் வந்து ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாரு அப்படின்னா, ஹீ வாண்டட் டு செலிப்ரேட் குட் மேன் அண்ட் ஹீ ஃபெல்ட் மென்ஸ் ஆல்சோ ஃபேஸ் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆண்கள் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கருத்தில் வச்சுட்டு கண்டிப்பாக ஆண்கள் தினம் அப்படின்றது செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தால் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.